மகளிரின் முகவரியான சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் தமிழ்நாடு மகளிர் பணிபுரியும் விடுதிகள் நிறுவனம் மூலம் தோழி விடுதி திட்டத்தை நம் பெண்களுக்காக அளித்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மகளிரின் பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்கள் மட்டுமல்லாது பயிற்சி, உயர்கல்வி, நேர்காணல் போன்ற தேவைகளுக்காக நகரங்களுக்கு இடம்பெயரும் அனைத்து மகளிரின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு குறுகிய கால தங்கும் வசதியையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இவ்விடுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தற்போது தமிழகத்தில் 19 தோழி விடுதிகள் 1900 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 2740 பணிபுரியும் மகளிர் தங்கி பயன்பெறும் வகையில் ரூபாய் 239.15 கோடி மதிப்பீட்டில் 26 புதிய தோழி விடுதிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதில் 4 புதிய தோழி விடுதிகள் 200 மகளிர் பயனடையும் வகையில் ரூபாய் 21.02 கோடி மதிப்பீட்டில் மதுரை, தர்மபுரி, கடலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். 24 மணி நேர கண்காணிப்பு கேமரா வசதி, பாதுகாவலர்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வசதியான படுக்கையறை, சலவை இயந்திரம், பயோமெட்ரிக் முறையில் பாதுகாப்பான வருகை பதிவு, அதிவேக இணைய சேவை, இளைப்பாற பொழுதுபோக்கு வசதி, மாற்றுத்திறனாளிகளும் எளிதில் அணுகக்கூடிய கட்டமைப்பு என அனைத்து வசதிகளுடன் பாதுகாப்பான தோழி விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை செயல்படுத்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.